Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து அந்த ஸ்டிச்சை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஷேப்பில் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு செயின் ஸ்டிச் எப்போவுமே நம்ம குட்டியாக போடுவோம், கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். ஓகேவா, நீங்கள் எப்போவும் போடுற ஸ்டிச் தான். ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ போட்டுட்டு நான் இந்த இடத்துல லாக் பண்ணிக்கிறேன். குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிட்டு ரிட்டன் வரும்போது இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்ட செயின் ஸ்டிச்சோட பாதியில், ஓகேவா, பாருங்கள், அடுத்த ஸ்டிச்சோட பாதியில். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சோட பாதியில் தான் நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணி செகண்ட் லைன் ஸ்டிச்சை போடணும். ஓகேவா, இப்போ நான் வந்து ஸ்டிச்சஸை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு லாக் பண்ணிக்கிறேன், குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போது திடீர்னு நீங்கள் போகும்போது லாஸ்ட்டாக போட்ட ஸ்டிச் அதோட பாதியில், ஓகேவா, பாருங்கள், லாங்காக போட்ட ஸ்டிச்சோட பாதியில். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து ஒர்க் பண்ணணும். இதுக்கப்புறம் நான் வந்து லாக் ஸ்டிச் போட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம என்ன கடைசியாக போட்டோமோ, அதாவது கடைசியாக போட்ட ஸ்டிச்சோட பாதியில் தான் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேவா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சஸ்ஸு. இதெல்லாம் ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதனால் கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, ஸோ அதனால் கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் நான் வந்து இப்போ நான் தனியாக உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, ஒவ்வொரு நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட ஸ்டிச்சு லாஸ்ட்டாக போட்ட செயின் ஸ்டிச்சோட சென்டர்லேருந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா, நான் இப்போ இந்த இடத்துல வந்து நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் வந்து ஷேப்பை ட்ரா பண்ணி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த ஷேப்பை சுற்றி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஷேப்பை வந்து பாதியாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ஒர்க் பண்ணலான்னு பாருங்கள். நான் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி சேம் நான் அங்கே தனியாக ஒர்க் பண்ணி காட்டினேன்ல முன்னாடி, ஸோ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச், ஓகேவா, ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மேலே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். மேலே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ ரிட்டர்ன் வரும்போது அந்த செயின் ஸ்டிச்சோட பாதியில் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேவா, லாஸ்ட்டாக போட்ட ஸ்டிச்சோட பாதியில் இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு லாக் போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ லாஸ்ட்டாக போட்ட செயின் ஸ்டிச்சில் பாதி. ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் வரையும் நம்ம வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போடுறதுக்கு. ஓகேவா, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சோட பாதியில் தான் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம். ஓகேவா,
மேலே போகையில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஸோ இது பார்க்குறக்கு வந்து மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச் கிடையாது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் பார்க்குறக்கு வந்து ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஈஸி தான் எல்லா ஸ்டிச்சஸுமே. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போக போக ஸ்டிச்சஸ் போட போட உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. நீங்களும் என்னோடய ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மேலே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் இல்லை என்னோடய ஆரி கிளாஸில் வந்து ஆன்லைன்லேயே நான் பார்த்து பழகிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பார்த்துட்டு ஷேப்ஸ் ஏதாவது ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அதையும் எனக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் லாஸ்ட்டாக போடுற ஸ்டிச்சோட ஆதியில் தான் நீங்கள் இப்போ போடுற ஸ்டிச்சை போடணும். ஓகேவா? இதுதான் வந்து லாங் அண்ட் ஷார்ட்டு. ஆரி ஒர்க்கு அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ எல்லாருனாலையுமே இதை ஒர்க் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா போதும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கே வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. நான் இந்த இடத்துல ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு சைடு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சைடு வந்து இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். பாருங்கள், நான் இப்போ வந்து அதை ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து உள்ள 2 பக்கமே ஒர்க் பண்ணிவிட்டு சுற்றியும் வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டு இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதுதான் அந்த ஷேப்பு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு ஷேப் தான். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன். அதை சுற்றி வந்து ஹார்ட்டின் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சென்டர் பார்ட்டிஷன் டிவைட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடணும். ஓகேவா? சேம் அதே தான், சர்க்கிளுக்கும் உள்ளே வந்து செயின் ஸ்டிச் போடணும். சென்டர் பார்ட்டிஷன் டிவைட் பண்ணி இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும். அப்புறம் எல்லா ஸ்டிச்சுமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஓவராலாக நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.